Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. Jai Hind. I can't hear you. Thank you. So let me start with manufacturing defect. எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு. So let me say you since நான் நிறைய வெட்டரன்ஸை பார்க்குறேன், அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக பார்க்கறது இல்லை. நான் தமிழ்நாடு, நான் ஆந்திரா, நான் கர்நாடகா, நான் மகாராஷ்டிரியன் அப்படின்னு பார்க்கறது இல்லை. They look India as a whole. For them, I'm going to say only 3 things in 3 different languages. ஒன்று சம்ஸ்கிருதத்தில், ஜனனி ஜென்ம பூமஸ்ய சொர்க்காதபி கரியசி. அதாவது இதை பாரதியார் திரும்பி சொன்னார், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானில் நனிசிறந்தனவே. 3வது ராமாதவ்ஜி வந்திருக்காரு. அவர் வந்து பிறப்பால் ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ அவருக்காக ఏ దేశమేగినా ఎందు కాలేడినా పొగడరా నీ తల్లి భూమి భారతిని. హోప్ ఐఎమ్ రైట్ సార్. ஸோ 3த்துக்கும் கருத்து ஒன்று தான். தாய்நாட்டு வந்து சொர்க்கத்துக்கும் மேன்மையானது. தாயும் தாய்நாடும், எங்கே போனாலும் நாட்டை மறக்காதீங்க. ஸோ இந்த கருத்துக்களை முன்வைத்து ஐ எம் நாட் கோயிங் டு ஆட் எனிதிங் ஃபர்தர் ரிகார்டிங் தி சப்ஜெக்ட். பிகாஸ் சப்ஜெக்ட் இந்நேரத்துக்கு படங்கள் மூலமாகவும் பேப்பர்கள் மூலமாகவும் 26 வருடங்களாக நாம் பல பேர் பேசி இதை கேட்டுட்டோம். பட் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல. பாகிஸ்தான் இன்வைட் பண்ணுறான்னா சும்மா வந்து கார்கில பிடிச்சிருக்க மாட்டான். ஸோ லெட் மீ டெல் த பேக்ரவுண்ட். ஹேஸ் த பாகிஸ்தானி மைண்ட் செட் சேஞ்ச்ட்? இன்னி வரைக்கும் அது மாறி இருக்கா இல்லையான்னு சொல்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். தட்ஸ் கால்ட் ஆப்ரேஷன் டொபாக். 1986 ஜெனரல் ஜியா கீழே பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இது, அதாவது ஆப்ரேஷன் இது. பை பர்வேஸ் முஷரஃப் வாஸ் ஃபோர்ஸ் கமாண்டர் நார்தர்ன் ஏரியாஸ். ஹீ பிளான்ட் இட். பட் ஜியா என்ன சொன்னார், இது சப்சிக்வெண்ட் எஸ்கலேஷனுக்கு லீட் பண்ணா, அதாவது அடுத்த கட்டமாக இது பெரிய போராக மாறிச்சுன்னா நம்மளால் இந்த போரை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா இராணுவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு டைரக்ஷனில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு டைரக்ஷனுக்கு வந்து டீவியேட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஹிட்லர் தோற்றதுக்கும் அதுதான் காரணம். பிரிட்டன் மேலே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யா மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போனப்புறம் தான் யூ கான்ட் ஃபைட் போத் ஃப்ரண்ட்ஸ். குறிக்கோள் ஒன்றுன்னு வச்சா அந்த குறிக்கோளை நோக்கி போகணுன்றது தான் ஆர்மியோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அது முடியாதுன்னு சொல்லி ஜியா வந்து அதை புறந்தள்ளினார். அதுக்கப்புறம் அந்த பெனசீர் பூட்டோ, she also rejected this particular operation. அந்த ஒரு பிளானை ரிஜெக்ட் பண்ணாங்க. I don't mean to say that they were good to India. அவங்க இந்தியாவுக்கு வந்து சாதகமாக பண்ணாங்களா பாதகமாக பண்ணாங்கன்னு போல, ஏன்னா அவங்க பாதகமாக தான் பண்ணுவாங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட், இட் வாஸ் பெனசீர் பூட்டோஸ் டைம் வென் இந்தியாவில் வந்து காஷ்மீரில் தீவிரவாதம் கோலோச்சிய காலம் ஸ்டார்ட் ஆன காலம். கோலோச்சிய காலம் கிட்டத்தட்ட பண்டிட்டுகளை துரத்தி எடுத்த காலம். அதெல்லாம் அவங்க பீரியடில் ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட பர்வேஸ் முஷரஃப் 12 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது பாகிஸ்தானோட தலையெழுத்து என்னன்னு தெரியல. யார் ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்களோ அவங்கள சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸரை ஜென்ரல் ஆக்குனாங்கன்னா அவங்க யார் ஆக்குனாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை நாடு கடத்திடுவாங்க. அதாவது கைடட் டெமோக்ரஸி என்ற ஒரே நாடு உலகத்தில் இருக்குன்னா, அதாவது இராணுவ ஜனநாயகத்தை எப்படி கைட் பண்ணோம், ஹவு டு ஆர்மி கேன் கைட் அ டெமோக்ரஸி, வி கேன் லேர்ன் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ கன்சிடரிங் தட் ஆஸ் தி கோர் இஷ்யூ, இன் 1998 ஜஹங்கீர் கராமத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானி ஜெனரல், அவர் வந்து தேசிய பாதுகாப்பு கொள்கையில் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் பிளானிங்கில் ஐ மஸ்ட் ஹேவ் அ ஸ்டேக் அப்படின்னு சொன்ன, அதாவது ஆர்மி மஸ்ட் ஹேவ் அ ஸ்டேக் அப்படின்னு சொன்னப்போ இட் வாஸ் ரிஜெக்டட் பை தென் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப். He resigned. After his resignation, he selected the 7th junior most general,
by name Parvez Musharraf as the Chief of Army Staff of Pakistan. The same Parvez Musharraf, who was then brigadier, was selected. So he brought in his batchmates or his pals, General Shahid Aziz as Chief of General Staff. இந்தியாவில் வந்து நம்மளுக்கு சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப்ன்ற ரேங்க் வந்து 62 வார்க்கு அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் இருந்தது. ஜெனரல் கவுல், த இன்ஃபேமஸ் கவுல் வாஸ் தேர். த 62 டிபாக்கிள்க்கு மெயின் ரீசன். ஸோ அது அந்த போஸ்ட் அபாலிஷ் பண்ண அப்புறம் பட் பாகிஸ்தான் ரீடைன் தட் போஸ்ட். இட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட். ஜெனரல் அசீஸ் ஷாஹித் அசீஸ், தென் ஜெனரல் மெஹமூத், கோர் கமாண்டர் ராவல்பிண்டி. ராவல்பிண்டி கோர் கமாண்டருக்கு வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மாதிரி நார்தர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா இது சதர்ன் கமாண்ட் கீழே வரக்கூடிய சப் ஏரியான்னு ஒன்று இருக்குது, டிபிஏன்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட் போனால் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி நம்மள ஸ்டாட்டிக் கமாண்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஐ எம் சாரி இஃப் ஐ எம் கெட்டிங் இன் டு த சப்ஜெக்ட். ஆனால் பாகிஸ்தான் எல்லாமே ஃபீல்டு ஃபார்மேஷன் தான். கோர் கமாண்ட்ஸ், core commands is a core itself is a field formation. It is divided into 10 commands. The Rawalpindi Corps is also called as a coup making corps. அதாவது யாராவது பாகிஸ்தான் ஜனநாயகத்தை அழிச்சு ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைச்சாங்கடான்னா ராவல்பிண்டி கோர் கமாண்டர் பிளேஸ் a vital role. And then Rawalpindi commander was Mahmood. And then ஃபோர்ஸ் கமாண்ட் நார்தர்ன் ஏரியா வாஸ் மேஜர் ஜெனரல் ஜாவித் ஹசன். இந்த 4 பேருக்கு மாத்திரமே தெரிந்தது தான் இந்த கார்கில் எப்படி இதை ஃபங்க்ஷனல் ஆக்கணும். அதே சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்த பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களான தலைமையிலான அரசு லாகூர் சம்மிட் மீட்டிங், அதாவது இந்த பஸ் பயணத்தை மேற்கொண்டு ஒரு பக்கம் நம்ம அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பின்முதுகில் பாகிஸ்தான் ராணுவம் குத்திட்டு இருந்தது. எஸ், த ஈஸியஸ்ட் திங் டு சே இன் திஸ் வேர்ல்ட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். தெர் இஸ் நோ 100% இன்டெலிஜென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி சொன்னாங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க, அதனால் ஈஸியாக அவங்கள தப்பு சொல்லிடலாம். அண்ட் இட் டஸ் ஹேப்பன், சம்டைம்ஸ் இட் டஸ் ஹேப்பன். அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர்ன்றது அந்த நடந்தப்போ கார்கில் ஏரியாவில், ஜென்ரல் ஏரியா கார்கில், டிராஸ், பெட்டாலிக் போன்ற ஏரியாக்கில் ஹைட்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்னு எடுத்து பார்த்தா சிச்சுவேஷன் இன் இந்தியா, வாஜ்பாய் ஒரு ஓட்டில் அவர் அறுதி பெரும்பான்மையை இழந்தார் பாராளுமன்றத்தில். ஸோ அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் லெட் கவர்மெண்ட், தட் இஸ் வாஜ்பாய் லெட் கவர்மெண்ட். ரெண்டாவது, அப்போ இருந்த இன்னொரு சிச்சுவேஷன், போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் had become nuclear in 1998. ஸோ பாகிஸ்தானோட எண்ணம் என்னடான்னா, நியூக்ளியர் 2 நாடுகள் நியூக்ளியர் ஆனப்புறம் இந்தியா வந்து ஒரு முழு நேர போரையோ இல்லை பெரிய போரையோ எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ரெண்டாவது, அவங்க இந்தியாவுக்கு தெரியாமல், ஏன்னா பனிக்காலத்தில் 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஹில்டாப்ஸ்லேருந்து கீழே இறங்கிறது ஒரு பழக்கம், இயல்பான ஒரு விஷயமா அது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. It is an informal agreement that both the forces would vacate their posts. That is either Pakistan or India. They will vacate their posts in high hilltops. This Pakistani army took advantage. They occupied the tops. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு பலன், தே குட் இன்டர்நேஷனலைஸ் திஸ் இஷ்யூ அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணால் இது உலகளாவிய பிரச்சனையாக மாற்ற முடியும். காரணம் என்னடான்னா, காஷ்மீர் வந்து அவங்களுக்கு என்றுமே அன்றும் இன்றும் என்றென்றும் எட்டாக்கனியாகத்தான் இருக்க போகிறது. காரணம், இன்று இருக்கும் காஷ்மீரில் நம்மளால் 22 ஹவர் வரைக்கும் ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ண முடியுது. பர் வீக் தி எலக்ட்ரிசிட்டி given to POK, Pakistan occupied Kashmir, is 6 to 7 hours per week, ஒரு வாரத்துக்கு. This is the state of affairs in Kashmir, that is Pakistan occupied Kashmir. So considering that Pakistan can never imagine to occupy our part,
they can't win. அதெல்லாம் இருந்தாலும் பட் ஸ்டில் அவங்களோட இன்னொரு ஆப்ஜெக்டிவ், இதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறதால மற்ற உலக நாடுகள் வரும், இது அணு ஆயுத போராக மாறாது, அதனால் எல்லா நாடுகளும் இந்தியா மேலே ஒரு வற்புறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சாங்க. மிலிட்டரிலி ஸ்பீக்கிங் ஸ்ரீநகர் லே ஹைவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவோட அதாவது சியாச்சின் கிளேஷியரில் 82லேருந்து 84க்குள்ளே நம்ம எடுத்த அந்த ஆப்ரேஷன் மேக்தூத் விச் வி கேப்சர்ட் இன் சியாச்சின், including Saltair Ridge, which overlooks Shaksgam Valley, சைனாக்கு பாகிஸ்தான் தாரவாத்து கொடுத்த ஒரு பகுதி அது. அதையும் பிஓக்கையும் ஓவர்லுக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிட்ஜ்ன்றது இன்னைக்கு வர இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்ஃபேக்ட் லேஹையும் அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை அந்த நம்ம அட்வான்டேஜை அவங்க அழிக்கணும்னு பார்த்தாங்க, அது ஒரு காரணம். ஸோ நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் சம்வேர் அரௌண்ட் May 3rd, May 5th, we get to know that some kind of infiltration has take place. In fact, அங்கே இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்கள் தான் நமக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னடான்னா, inputs can come from any direction. Sometimes the local people are more informed than people from outside. So keep our eyes, ears open, mouth closed. That would be better. Second thing, Pakistan in the operation லாம் பண்ணாங்க. Now I don't want to go into each and every part of how the war took place because most of you would know. Now let me come to Indian response. Once நம்மளுக்கு தெரிய வந்த உடனே there are two aspects of leadership. ஒன்று political leadership, இன்னொன்று military leadership. It's called as strategic leadership அப்படின்னுவாங்க. Strategic decision making. What is the strategic decision making? The leader has to decide, he must have clarity of thought and purpose. Thought, எனக்கு பாகிஸ்தானுக்கு அவர்கள் செய்த தவறுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பர்பஸ், பாகிஸ்தானை இங்கிருந்து அகற்ற வேண்டும், அதனால் என் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது டு பிரிங் பேக் த பார்ட் டு இந்தியன் கண்ட்ரோல். அது திரு வாஜ்பாய் அவர்களிடம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி 2008 அது நம்ம பார்க்க முடியல, clarity of thought and purpose, and we know what happened. And now we are seeing in Operation Sindoor the clarity of thought and purpose in our actions. The military leadership at that point of time, led by General VP Malik, Chief of Army Staff, Yashwant Tipnis, who was the Air Chief Marshal of Air Force, ரெண்டு type of operation plan பண்ணாங்க. ஒன்று military operation, then DGMO was Nirmal Chandravich, Lieutenant General Nirmal Chandravich, subsequently Chief of Army Staff NC Vijay. அவர் ஒரு பிளான் பண்ணார். ஒவ்வொரு பாகிஸ்தானி சோல்ஜர் அவங்க ஹைல உட்காந்துருக்காங்க, நம்ம கீழே இருந்து மேலே ஏறணும். 15,000 அடி 16,000 அடி மேலே ஏறி அதை திருப்பி கேப்சர் பண்ணோம்னா ஃபிசிக்கலி வி மஸ்ட் அவுட் நம்பர் தெம். அதாவது பை சுப்பீரியாரிட்டி, ஆட்கள் பலம் கொண்டுதான் இதை பிடிக்க முடியும் தவிர்த்து நம்ம அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியோ இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட ஏவுகணைகளும் இல்லை, இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட டெக்னாலஜியும் அன்னைக்கு இல்லை. பட் ஸ்டில் we had one thing, the bravery of our forces, the courage of our forces. You can take anything away from the Indian Army, Indian Air Force, Indian Navy, but not their bravery. It was proved time and time again since 1948 till date. Wherever they have gone, Indian Army soldier is not considered to be a coward. If he is a coward, he is not an Indian Army soldier. So let us keep that in mind. Okay, let me pass to next important episode. So we have taken a decision to capture it. What is the crucial breaking point for Pakistan? It was July 3rd, Tiger Hill surround பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பரேஸ் முஷரஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நியூஸ் போகுது. பிற்காலத்தில் அவரை கிரிக்கெட் ஆட போகிறாங்கன்ட்டு அவருக்கு தெரியல. அன்னைக்கு இந்த ஒரு இதால் என்னாச்சு, பர்வேஸ் முஷரஃப் வந்து நவாஸ் ஷரீஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். அவருக்கு இந்த நியூஸ் போகுது தட் இந்தியா சரௌண்டட் தி டைகர் ஹில். அண்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நவாஸ் ஷரீஃப்க்கு யாருமே இது மாதிரி இந்த ஆப்ரேஷன் நடத்துகிறாங்கன்றத சொல்லலை. அப்படி அவங்க சொல்ல வந்ததையும் நவாஸ் ஷரீஃப் புரிஞ்சிக்கல. he said go ahead, சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு, ஃபெயிலியர் நடந்தால் உனக்குன்னு சொல்லி டிசிஷன் எடுத்தார் அவர்.
Typical politician, Pakistani politician. After all, every politician in Pakistan is a creation of the army. Islamic Jamhuriyat, which Nawaz Sharif first became as Prime Minister, was a byproduct of ISI. Adukku munadi Zulfikar Ali Bhutto was a byproduct of Ayub Khan. Imran Khan is a byproduct of Pakistani army. Now the present Shahbaz Sharif is a byproduct of Asim Munir. No wonder Pakistan is like that. So considering this, they had a clear plan. They made a plan, they worked it out. That's why we, every time, whenever we teach, நாங்கள் சப்ஜெக்ட் கற்றுக் கொடுக்கும்போது பாகிஸ்தானை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொல்லுவோம், தேர் டாக்டிக்கலி பிரில்லியன்ட். பாகிஸ்தான் மாதிரி டாக்டிக்கலாக இன்னைக்கு நான் என்ன பண்ணணுன்றதுல பிளான் போடுறதுல அவங்க கில்லாடிகள். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபூலிஷ். தொலைநோக்கு பார்வை. அதாவது நான் இதை பிடிச்சிருவேன், இதை ஆக்குபை பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் வாட் வுட் பி தி இந்தியன் ரியாக்ஷன் அவங்களால காஜ் பண்ண முடியல. காரணம் என்னடான்னா, அவங்க சொன்னது நாங்கள் இன்ஃபில்ட்ரேட் பண்ணலை, எங்கள் இராணுவம் வரல, வந்தது வந்து முஜாஹிதீன். த மினிட் யூ சே முஜாஹிதீன் யூ லூஸ் யுவர் அட்வான்டேஜ். காரணம் என்னடான்னா, போராட்ட வீரர்கள், அதாவது அவங்களுக்கு போராட்ட வீரர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஹஃபீஸ் சயீத் போராட்ட வீரர், சயீத் சலாவுதீன் போராட்ட வீரர், மௌலானா மசூத் அசர் போராட்ட வீரர்கள். இவங்க தான் அவங்களுக்கு ஹீரோஸ். ஸோ அந்த ஹீரோஸோட லஷ்கர்ஸ் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வெல் டன். ஸோ இந்தியன் ஆர்மி செட் இட் இஸ் அவர் டியூட்டி டு த்ரோ தம் அவுட். ஸோ பாகிஸ்தான் வாஸ் காட் ஆஃப் கார்ட். அவங்க ஆர்மி தான் சொல்லிட்டு அவங்களால, சார் சொன்னார், வினோத் சார் சொன்னார், அவங்க சோல்ஜர்ஸோட பாடிஸையோ இல்லை ஆஃபீஸர்ஸோட பாடிஸோ அவங்க ஏன் ரிட்டர்ன் வாங்கலன்ட்டு. அதை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா தென் பாகிஸ்தான் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் தட் இட் இஸ் அவர் ஆர்மி தட் டிட் திஸ் திங். அதாவது பிளாசிபிள் டினையபிலிட்டி. அப்படி நான் பண்ணல சாமி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தான் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சிடும் உலகத்துக்கு. ஸோ அந்த அந்த ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க பாகிஸ்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் இந்தியா கிட்ட பிடிபடுவாங்க இன் ப்ராட் டே லைட், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. That is the basic psyche of Pakistan. They are the quintessential congenital liars in this world. அதாவது புரியும்படி சொல்லணும்னா, பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள். ஸோ நோ வண்டர் தே ஆர் லைக் திஸ். ஸோ அவங்க பிடிச்சாங்க, அவங்க கேப்சர் பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி ரெஸ்பான்ஸ் வந்து தாக்குதல், பதில் தாக்குதல் நம்ம பண்ண ஆரம்பிச்சப்புறம் அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் வார். ஒத்துக்கலன்னா அங்கே அவங்க அனுப்புனாங்க பாருங்க சோல்ஜர்ஸ், நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி. ஃபார் எ கைண்ட் கன்சிடரேஷன், பாகிஸ்தான் இஸ் அ நேஷன் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபால்ட் லைன்ஸ். சார் சொன்னார், இந்தியா தேர் பாலிசி இஸ் டு ப்ளீட் இந்தியா த்ரூ 1000 cuts, which was brought about by Hamid Gul, then DGISI. Let me say, it doesn't require India 1000 cuts to bleed Pakistan. It requires only 10 cuts to bleed Pakistan. And they are pretty badly bleeding now. And for your information, the Northern Light Infantry, அங்கே அவங்க அமுச்சு வச்ச troops, it consisted of large contingent of Shia forces. ஷியா குரூப்புகளை, அதாவது இஸ்லாமிய மதத்துக்குள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி, அதை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. பாகிஸ்தானி ஆர்மி இஸ் ப்ரிடாமினன்ட்லி டாமினேட்டட் பை சுன்னி முஸ்லிம்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷியாஸ் இறந்தா என்ன வாழ்ந்தா என்னன்ற ஒரு கண்ணோட்டம் கொண்டவர்கள். அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் அவங்க அது மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்க உடம்புகளையும், அதாவது பூத உடல்களையும் திருப்பி வாங்கலை. அப்படி இருக்கும்போது டைகர் ஹில் கேப்சர் பண்ணப்புறம் நவாஸ் ஷெரீஃப் எங்கே ஓடினார்னு நினைக்கிறீங்க? தேர் ஃபாதர் அமெரிக்கா. For Pakistani, 3 A's are very important. And 3 A's often they misuse. Of course, the first A they have misused totally. Allah. Second, America. Third, Army. இந்த 3 ஏல தான் பாகிஸ்தான் இருக்கு. இதில் எது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோமோ அது தாங்காது. ஸோ அமெரிக்கா கிட்ட ஓடி போய், July 4th happens to be America's Independence Day, US Independence Day. July 3rd, டைகர் ஹில்ல சரவுண்ட் பண்ண உடனே நவாஸ் ஷெரீஃப் அங்கே போனார். he requested, he asked for a meeting.
அப்போ ப்ரூஸ் ரிடில், தென் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நினைக்கிறேன் ஃபார் சவுத் ஏஷியா அஃபேர்ஸ் அண்டர் கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கிளின்டன் கால்ட் அப் வாஜ்பாய். Why I am saying this specifically, this incident is because this is how a leader should be. That's what makes certain leaders different from that of other leaders. When Clinton called him, Vajpayee, then acting Prime Minister of India, said, ask Nawaz Sharif to withdraw his troops. Otherwise, the operation shall continue, and he cut the call. Come what may. அந்த தைரியம் ஒரு தலைவருக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு மிஸ்டர் புஷ் இந்தியன்ஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்ன பிரதமரும் இருந்தார். let me not name him because he is no more. So this happened, and Operation Safed Sagar, we bombarded, we blasted the living daylights out of Pakistanis in all hilltops. Rest is history, but let me narrate 3 or 4 different instances or 4 different heroic people in this war. There was one by name Major Marimuthu Saravanan, who belonged to Bihar regiment from Tamil Nadu. First casualty of the war. And his body was retrieved, I think, கிட்டத்தட்ட 20 நாளுக்கு அப்புறம் தான் பாடியை ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சது. Second, Vikram Batra, Captain Vikram Batra, PVC. Third, Captain Manoj Pandey. His father was a rickshaw puller. And when he joined the services, அவர் எழுதியிருக்கார் அவரோட எழுத்துல, சாவு என்னை அணுகினால், என்னை தீண்ட நேரிட்டால், என் ரத்தத்தின் தன்மையை நான் காட்டும் வரை அந்த சாவை நான் கொன்று விடுவேன். And during the final stages of his war, எனிமியோட அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போஸ்ட், செகண்ட் போஸ்ட், தேர்ட் போஸ்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில் he lost his life due to enemy fire. Fourth officer I must name is Ajay Ahuja, squadron leader Ajay Ahuja. Still it is vivid in my memory. I was a student then. I was doing my higher secondary, 12th படிச்சிட்டு இருந்தேன். It is vivid in my memory. His 2.5-year-old son did the final right of his father. அவரின் தந்தையின் ஈமை கடங்கை, அஹூஜாவின் ஈமை கடங்கை 2.5 வயது மகன் செய்தார். So this is something that I must tell you. But apart from that, what did we learn? We learned something else. Intelligence failure நான் சொன்னேன். Success சொல்லட்டுமா? General Shahid Aziz was in Islamabad, Rawalpindi. Musharraf went to China. அவங்க 2 பேர் நடுவில் நடந்த பேச்சுவார்த்தையை நம்ம டேப் பண்ணோம். டேப் பண்ணி உலகத்துக்கே போட்டு காட்டணும். Look at these fellows, the quintessential liars. இவங்க தான் பிளான் பண்ணிட்டு இவங்க ஆர்மியை சண்டை போட்டு அவங்க ஆர்மின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரல்களும் பாகிஸ்தானில் இருக்காங்க. எதுக்கு மெடல் இங்கே நிறைய வெட்டரன்ஸை நான் பார்க்குறேன் மெடல்ஸோட. பாகிஸ்தான் ஆர்மி மெடல் உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிட்டு இருக்காங்க. எது குத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தோத்த சண்டைகளுக்காகவா இல்லை அவங்க மக்களை கொன்னதுக்காகவான்ட்டு, பட் குத்திக்கிறாங்க. ஓகே, let us not digress into it. Let me finish with the last points, my end note. So முஷ்ரஃபை வந்து அந்த ஃபோனை டேப் பண்ணி we proved to the world it is Pakistan who did this. We nailed it. Next, let me tell you, that is the first televised war in India's history. Every day there used to be an evening briefing given by MOD, and Palam technical area will be having n number of coffins with slain soldiers. பூத உடல்களை, நமது வீரர்களின் பூத உடல்களை வரிசையாக எடுத்துகிட்டு வந்து அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க. அன்றிருந்த பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றவர்கள் வந்து அதுக்கு மரியாதை செய்வாங்க. அது திரும்பி அந்தந்த ஊர்களுக்கு போய் சேரும். அதை லைவ் ரிலேவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க பல சேனல்கள்.
அது இன்னும் பல பேரோட மனசுல, எங்க மாதிரி ஆட்கள், ஃபார் மை ஜெனரேஷன் இட்ஸ் ஸ்டில் green in my memory. So that showed to the world how information warfare is very crucial. அதாவது மக்களுக்கு நாம் போடும் சண்டையை நம் மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நம் சோல்ஜரோட தியாகம் என்ன, அங்க சண்டை போடுறாங்கடான்னா அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, எந்த ஒரு ஹாஸ்டைல் கண்டிஷன்ல பாகிஸ்தானை வந்து நம்ம ஓவர்வெல்ம் பண்ணோம், அதாவது அவங்கள தாக்கி அவங்கள தோக்கடிச்சோம், இது எல்லாத்தையும் நம்மளால காட்ட முடிஞ்சது அந்த சண்டையில். ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், above all the bravery of our forces, இது எல்லாம் கார்கில்லேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம். கடைசி பாடம் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் அண்டர் கன்வென்ஷனல், தட் டு கன்வென்ஷனல் வார்ஃபேர் இன் ஹை ஆல்டிடியூட் ரீஜன் அண்டர் a நியூக்ளியர் அம்ப்ரெல்லா. 2 அணு ஆயுத நாடுகள் ஒரு ஹை ஆல்டிடியூட்ல எப்படி ஒரு சண்டை போட முடியும்ன்றத உலகத்துக்கு நம்ம காட்டணும். அண்ட் த டெனேசிட்டி ஆஃப் த இந்தியன் சோல்ஜர் வாஸ் ப்ரூவன் டு த வேர்ல்ட். ஒரு இன்ஹாஸ்பிட்டபிள் கண்டிஷன்ல எப்படி சண்டை போட முடியும், எப்படி ஒரு இந்தியன் சோல்ஜர் நார்த் ஈஸ்ட்லையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், 50 டிகிரி இருக்கிற ராஜஸ்தான்லையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், -50 இருக்கிற சியாச்சின்லையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா that shows the tenacity of the Indian soldier. So finally, let me conclude. Kargil was basically an eye-opener for Indian Army and that of Indian intelligence and that of Indian political leadership on 3 counts. But on basic premise is never trust Pakistan. பாகிஸ்தானை எப்பொழுதும் என்றுமே எதற்காகவும் நம்பக்கூடாது. டோன்ட் லோயர் யுவர் கார்ட். நம்ம அவங்க மேலே வச்சுட்டு இருக்கிற வாட்சை கம்மி பண்ணக்கூடாது. 3வது, நெவர் டேக் அ டிஃபென்சிவ் பாஸ்டர் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து சரி வந்தால் பார்த்துக்கலான்ற ஒரு பாஸ்டர் எடுக்கக்கூடாது. அஃபென்சிவ் பாஸ்டர் இஸ் த பெஸ்ட் திங் டு பாகிஸ்தான். பாகிஸ்தானை அப்பப்போ எப்பெல்லாம் அவங்க தப்பு பண்ணுறாங்களோ அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க முட்டாள்கள் அடிப்படையாக. ஓகே, ஸோ let me finally say it is a war well fought, won by the glory of the troops, and we taught a lesson to the world. We proved a point to the world that our leaders are capable of handling such dire situations. We didn't cross the border, but we still achieved the objective. இன்னி கேட்குறாங்க சிந்தூர் ஏன் நிறுத்துனீங்க அப்படின்ட்டு. இதோட முடிச்சுக்கிறேன் சார். சிந்தூரை ஏன் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு, ஆப்ஜெக்டிவ் எதுவோ அதை அச்சீவ் பண்ண அப்புறம் யாராக இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனை முடிச்சிடணும். முடிக்காமல் தொடர்ந்துட்டே இருந்தால் பர்பஸ் இருக்காது. ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வினோத் சார், டு Madhav sir, Pandey sir, and to our minority cell president. Thank you very much. The sacrifice of Indian Army should be always remembered. And last suggestion, because Madhav sir is there, sir, I suggest Indian government has added environmental security science to school subjects. Why not add national security also as a subject? At least patriotism will grow in this country. Regionalism will die. Because we have enough regionalism. We require patriotism, especially in a state like Tamil Nadu where we stay. Thank you. Jai Hind.